நம்மால் முடியும். மலர் உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் இருக்கும் தருமபுரி மாவட்டம் முல்லை மற்றும் குறிஞ்சி நில பண்புகளையும் குறிஞ்சியும் முல்லையும் தெரிந்த பாலை நில பண்புகளையும் கொண்டும் வெப்பப்பகுதியை சார்ந்து அடிக்கடி வறட்சிக்கு இலக்காகும் சூழ்நிலையில் அமைந்துள்ளது. இண்டூர் ஏரி தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் வட்டத்தில் உள்ள இண்டூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஏரி நீர்ப்பாசனத்திற்கும் உள்ளூர் மக்களின் குடிநீர் தேவைக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. இது ஒரு காலத்தில் இயற்கை அழகை கொண்டிருந்ததுடன் மீன்பிடித்தல் மற்றும் நீர் விளையாட்டுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முன்னோர்கள் கொடுத்த ஏரிகள் காலப்போக்கில் அழிவதற்கு பருவநிலை மாற்றம், மனித செயல்பாடுகளால் ஏற்படும் நீர் மாசுபாடு, மக்கள் தங்கள் தேவைகளுக்காக ஏரிகளை விளை நிலங்களாகவும் வீடு கட்டும் மனைகளாகவும் மாற்றுவது ஏரிகள் அழிவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. ஏரியின் ஒரு பக்கம் குப்பை கூட்டும் இடமாகவும் ஒரு பக்கம் மனித ஆக்கிரமிப்பும் என சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்து ஊரின் கழிவுநீர் கலக்கும் மாசடைந்த இடமாக மாறி இருந்தது இண்டூர் ஏரி. இப்போ இந்த ஏரியில பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளறையே வர முடியாத அளவுக்கு தான் ஒரு புதற்படந்த அந்த சீம கருவேல மரங்கள் அப்படிங்கிற அந்த மரங்கள் நிறைய இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆதி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்ம நண்பர் ஆதி மூலம் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முறையா இந்த ஏரியை புனரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டூர் ஏரி வளர்ச்சி குழுன்னு சொல்லி அவங்க கூட இணைந்து இண்டூர் பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைச்சு இந்த ஏரியை புனரமைப்பு பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திலிருந்து 5 மாதமா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிட்டு இருந்தாங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர் இருக்குது சார். 54.93 55 ஏக்கர், கிட்டத்தட்ட 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி. இது பார்த்தோன்னா அது 100 ஆண்டு காலம் அல்ல. இப்போ யார் உயிரோடு இருக்கிறதாலும் சரி, அவங்க யாரும் இந்த ஏரி இதுவரை பராமரிப்பு பண்ணது கிடையாது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடுனா சொன்னோன்னா இது யாரும் உள்ளெல்லாம் இந்த கரமெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. நாங்களாம் சிறு வயதில் இருக்கும்போது இந்த கரமா இருந்துச்சுன்னா அந்த கரையை பார்த்துங்களா யாருமே எதுவுமே தெரியாது. கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒரு 55 ஏக்கர் சுற்றுலாவில் உள்ள அந்த ஏரி சீம கருவேலை மட்டும்தான் எங்களுக்கு கண்ணு தெரியும். பச்சை பசேன்னு இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் இந்த ஏரியில் முள் வெட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏரியை பயன்படுத்தி இருந்தாங்க. மலம் கழிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஏரி பயன்படுத்தி இருந்தது. இப்பொழுது தூர்வாரி மக்கள் பயன்பாட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடிய வகையில் இந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறாங்கன்னா அதற்கு முக்கிய ஒரு காரணம் முதற் புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆதிமூலம் அவர்கள். அவர் மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டார கிராம பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்களினுடைய பங்களிப்பின் காரணமாக இந்த மாற்றத்திற்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிவகை செய்திருக்கிறாங்க. பங்களிப்போடு இதெல்லாம் நடந்திருக்குங்க. அழிவின் விளிம்பில் இருந்த ஏரியை மீட்டெடுக்கும் எண்ணத்தில் களமிறங்கிய ஆதி ஃபவுண்டேஷன் தன்னார்வலர்கள் பொதுமக்களை இணைத்து இண்டூர் ஏரி பாதுகாப்பு குழு என்ற குழுவினை தொடங்கி அதற்கான செயலில் இறங்கினர். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று அரசின் ஒத்துழைப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியின் எல்லைகளை முறைப்படுத்தினர். 4 மாதத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இந்த பணி துவக்கி வைக்கப்பட்டது. முழு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். இந்த மாதிரி பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி 20 கோடி லிட்டர் தண்ணி இது தேக்கம் இருக்குது. இப்போ நம்ம கரை அமைச்சு ஆக்கிரமிப்பில் அகற்றன்னு பாருங்க, கிட்டத்தட்ட இன்னொரு 4 கோடி லிட்டர் தண்ணி போடுறதுக்கான வழியை நம்ம செஞ்சு கிட்டத்தட்ட 25 கோடி லிட்டர் கிட்டத்தட்ட இந்த தண்ணி நம்ம சேமிச்சு பண்ண முடியும். ஆதி ஃபவுண்டேஷன், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழு இணைந்து இண்டூர் ஏரி புனரமைப்பு விழிப்புணர்ச்சி களப்பணியை நடத்தியது. இயந்திரங்களை கொண்டு ஏரியை சூழ்ந்திருந்த சீமை கருவேல மரங்கள் வேரோடு அகற்றப்பட்டன. ஏரியை சுற்றி கரைகள் உயர்த்தப்பட்டு ஏரியின் எல்லைகள் உறுதிப்படுத்தப்பட்டன. மாணவர்கள், தன்னார்வலர்கள் முள்செடிகளையும் புதர்களையும் அகற்றினர். பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அப்புறப்படுத்தினர்.
நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை தடுத்து அங்கு சேர்ந்த குப்பைகளை அகற்றி நிலத்தை சுத்தப்படுத்தினால் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா அமைக்கலாம் என்று தன்னார்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். இது இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி நிற்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு மீன் விட்டாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் இந்த ரெவன்யூ, அதாவது பஞ்சாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ வந்து உருவாகும். ரெண்டாவது இந்த ஆக்கிரம் செய்யப்பட்ட பார்த்தீங்களா ஒரு பார்க், இண்டூர் பகுதியில் வந்து ஒரு பொழுதுபோக்கு பண்ண இடம் எதுவுமே கிடையாது. அப்படி பண்ணும்போது என்னன்னா, இந்த பக்கத்தில் ஒரு பார்க் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இண்டூர் பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க் மாதிரி அமைச்சு வச்சோம்னா இங்கே குழந்தைகள் குட்டிகளோட வந்து போகிறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு இது பண்ணாதான் எல்லாருடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு, ஒரு வசதி படைத்தவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இருக்கும் பொழுது தான் அதை வந்து அவங்களுடைய ஒத்துழைப்போடு செய்ய முடியும். ஆனால் ஒருத்தரால் செய்யணும்னா அவங்க செய்யறதுக்கு முடியாது. ஆனால் இது வந்து அவங்களோட குரூப்பாக ஆதி ஃபவுண்டேஷன் மூலமாக செய்யும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து நீட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஏரியாலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈண்டூர் ஏரியை புனரமைத்து நீர்வரத்து கால்வாயையும் தூர்வாரினால் வரும் மழைக்காலங்களில் நீரை சேமிக்கலாம். அதன் மூலம் சுற்றியுள்ள கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் நீர் செறிவூட்டப்பட்டு குடிதண்ணீர் பயன்பாடு, வேளாண்மை நடக்க உதவியாக இருக்கும். இதுக்கு உண்டான தேக்கத்தை தேக்கி வச்சாவே நமக்கு எந்த ஒகேனக்கல் தண்ணி இது கூட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டைம் முன்ன ஒரு 2 ஆண்டுக்கு முன்னே ரப்பிச்சிங்க, அதாவது ஒரு ஆண்டுகளுக்குள்ள ஆயிடுச்சு தண்ணி. காரணம் என்ன, இது ஒரே மட்டமாக தான் தண்ணி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இதேவே ரெண்டு பாகமாக தண்ணி எடுத்துற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா நமக்கு போதுமான தண்ணி. இதை வந்து நம்ம அதுக்கு உண்டான இது புறநாமிக்கிற வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சால் போதுங்க. எல்லாருக்கும் சுற்றிலும் ஒரு 2 லட்சம் பேர் இதில் வாழலாம். இந்த தண்ணீர் அப்புச்சிங்கன்னா 2-3 லட்சம் குடும்பங்கள் வாழலாம். மேலே சுற்றிலும் வந்து கரை போடுறாங்க. அந்த கரையிலையும் நடந்து போகலாம், வண்டி போகலாம், வாகனம் போகலாம், எல்லாமே வசதியாக இருக்குங்க. இப்போ இந்த ஏரியை வந்து இந்த ஏரி முழுசாவே இப்போ தான் பார்க்குறோங்க நாங்கள். இது வரைக்கும் ஒரு வந்தங்கன்னா எல்லாம் முள்காடாக இருக்கும். உள்ள எல்லாம் சீட் ஆடுவாங்க. ஆமாம், டாஸ்மார்க்கு மெயினாங்க. ஏன்னா போலீஸே கண்டுபிடிக்க முடியாது, போலீஸ் உள்ள வரமாட்டான். அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஏரி பார்த்தாக்கெல்லாம் பவுண்டரி எல்லாம் ஃபுல்லாக பண்ண. இது வந்து இந்த நன்றியை வந்து ஆதி ஃபவுண்டேஷனுக்கு தாங்க நான் சொல்லிக்கணும். நமக்கு பயன் தரும் நீர்நிலையை பாதுகாக்க அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து ஏரியை புனரமைக்கும் போது இந்த களப்பணி பல தலைமுறைகளுக்கு பயன்படும் வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதிய தலைமுறை டிவி நம்மால் முடிய குழுவுக்கு மனமார்ந்த நன்றிகள். பட் இதுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆரம்பத்துலேருந்து விஓ முதற்கொண்டு, தாசில்தார் முதற்கொண்டு, நம்மளோட பிடிஓ முதற்கொண்டு, ஏடி பஞ்சாயத்து முதற்கொண்டு ஒவ்வொரு நபர்களும் இந்த முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்மால் முடியும்.